இத்தனை நாள் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறா? இப்போ தான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இது என்ன ரீஎன்ட்ரி, என்ன வேலைக்கு போகிறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யார்? தொண்டன். எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு திருப்பி கேளுங்க. இதான் இவர் ஜாதி, இவர் ஜாதி. எந்த ஜாதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தது. தலைமை கழக நிர்வாகி என்றால் எல்லா ஜாதிகளும், ஏன் இஸ்லாமியர் கூட எங்கள் அவைத்தலைவர், எல்லா ஜாதியும் தான் இருக்குது. அதே போல் அந்த அமைப்பு செயலாளரோ இல்லை தலைமை கழக நிர்வாகிகளோ எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்குது. இங்கே ஜாதிக்கு இடம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் சரி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. இதில் எங்கேயும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே தான் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்கிறாங்க. வேறு என்ன செய்வது? இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கொடுத்துக்கின்றது. காவிரியில் வருகின்ற நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பக்கூடாது என்று தெரிவித்த பிறகு மேகதாதுவிலே அணை கட்டுப்படும் என்று சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏற்கனவே தண்ணீர் கிடைக்காமல் நம்ம டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த மத்திய இணையமைச்சர், ஜல்சக்தியினுடைய மத்திய இணையமைச்சர், கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் சோபனா அவர்கள் இந்த கருத்தை சொல்வது கண்டிக்கத்தக்கது. அதிமுகவை காப்பாற்றப் போவதாக சசிகலா கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுக்கும் விதமாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒன்றிய அமைச்சருக்கும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை காப்பாற்றப் போவதாக சசிகலா கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். இத்தனை நாட்கள் அதிமுகவை காப்பாற்றியது யார் என்று சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அரசியலை விட்டு ஒதுங்குவதாக சசிகலா அறிவித்திருந்தார். அதனையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். தற்போது திடீரென மீண்டும் என்ட்ரி என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கட்சியை காப்பாற்றுவேன் என சசிகலா கூறுவது 3 ஆண்டுகள் வேலைக்கு செல்லாமல் திடீரென வேலைக்கு செல்வது போல் இருப்பதாகவும் அவர் கிண்டலாக பதில் தெரிவித்திருந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதிமுகவில் சிலர் சாதி பார்ப்பதாக சசிகலா கூறிய புகாருக்கும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.